ஸ்ரீலிங்க புராணம் 34ஆம் பகுதி. நாரத முனிவர் கோட்டானிடம் பாடம் கேட்டல். வைகுந்தத்தில் மாதவன் தும்புருவை அருகில் அமர்த்தி அவரை பாடச் சொல்லி கேட்டு கொண்டிருந்தார். அந்த பெருமையை தானும் பெற நாரத முனிவர் ஈசனை குறித்து தவம் செய்தார். தவத்தின் இடையில் ஓர் அசரீரி நாரத முனிவரிடம் மானசோத்திர பர்வதத்தில் உள்ள கானபிந்து என்னும் கோட்டானிடம் பாடம் கேட்டு மனோபீஷ்டம் நிறைவேறப் பெறுவாய் என்றது. பல நாள் திரிந்து கடைசியில் கானபிந்துவை கண்டுபிடித்தார் நாரதர். அந்த கோட்டான் நாரதரை பார்த்து, தாங்கள் யார், இங்கு வந்த காரணம் யாது என்று கேட்க, நாரத முனிவர் நடந்ததை கூறி அருள் புரியுமாறு வேண்டினார். கானபிந்து மகிழ்ச்சியுற்று அவருக்கு சிறந்த ஞானத்தை உண்டாகச் செய்வதாக கூறியது. அப்போது நாரத முனிவர் கானபிந்துவிடம் மகா ஞானியான அவர் கூகை உடல் பெற்றிருக்கும் காரணத்தை கூற வேண்டினார். கூகை கூறிய சுயசரிதை. புவனேஸ்வரன் என்றொரு அரசன் இருந்தான். அவன் ஆயிரக்கணக்கான வாஜபேய யாகம், அஸ்வமேத யாகம் ஆகியவற்றுடன் அந்தணர்களுக்கு பொன்னும் பொருளும் தானம் செய்தான். எனினும் அவன் ஒரு தவறான காரியத்தை செய்தான். பகவானை அடிபணிந்து பாடிடும் பக்தர்களை அழைத்து தன் புகழ் பாடும்படி கட்டாயப்படுத்தி இம்சைகள் பல புரிந்தான். ஒரு நாள் ஆற்றங்கரையில் ஹரிமித்ரர் என்றொரு பக்தர் மாதவனை வழிபட்டு அவரை குறித்து மெய்யுருகி பாடிக்கொண்டிருக்கையில் மன்னன் புவனேஸ்வரனுடைய வீரர்கள் அங்கு தோன்றி அவரை மன்னன் புவனேஸ்வரன் முன்கொண்டு நிறுத்தினர். அவன் அவரை அடித்து அவர் பொருட்களை பிடுங்கி கொண்டு நாட்டை விட்டு விரட்டி விட்டான். ஆனால் ஹரிமித்திரர் அனைத்தும் அச்சுதன் செயலென்று நாட்டை விட்டு வெளியேறினார். சில காலத்தில் புவனேஸ்வரன் வானுலகை அடைய அவனை தர்மராஜர் முன்பு கொண்டு நிறுத்தினர். அவனுக்கு பயங்கர பசி. அத்தகைய துன்பத்திற்கு தான் ஆளான காரணத்தை தர்மராஜனிடம் அவன் கேட்டான். ஹரிமித்திரர் என்ற விஷ்ணு பக்தரை இம்சைக்கு ஆளாக்கிய பாவமே இந்த பசியை போக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் புவனேஸ்வரன். அதற்கு தர்மராஜன், பூலோகத்தில் அரிய கோட்டானாக பிறந்து முன்னர் எடுத்திருந்த அரச உடலையே தின்று பசியாற்றி கொள்ள வேண்டும். இந்த மன்மந்திரம் முழுவதும் அவ்வாறே இருந்து முடிவில் மானிடராக பிறப்பாய் என்றான் தர்மராஜன். மேலும் தண்டனையை அனுபவித்து வரும்போது ஒரு நாள் விண்ணுலகம் செல்லும் ஹரிமித்திரரை கண்டு என் நிலையை எடுத்து கூறி மன்னிக்குமாறு வேண்டினேன். மற்றும் நான் இழைத்த கொடுமைகளுக்கு பிராயச்சித்தமாக கானம் செய்து இல்வாழ்க்கையை முடிக்க விரும்புவதாக தெரிவித்து எனக்கு சங்கீதத்தை கற்பிக்கும்படி மன்றாடினேன். அவரும் இரக்கம் கொண்டு சங்கீதம் போதித்தார். பல ஆண்டுகள் அவரிடம் சங்கீதம் கற்று தேர்ந்தேன். கந்தர்வர்கள் என்னிடம் வந்து சங்கீதம் கற்று சென்றனர். முற்பிறவியில் செய்த தீவினைகளுக்கு பிராயச்சித்தமாக நான் இப்போது காலம் முழுவதும் இறைவனை குறித்து கானம் செய்வதிலேயே கழித்து வருகிறேன் என்றது. நாரத முனிவர் கானபிந்துவிடம் சங்கீதம் பயின்றார். முடிவில் குருதட்சிணையாக என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார். அப்போது கூகை, இந்த மன்மந்திரத்தின் முடிவில் பிரம்மதேவர் பதவிக்காலம் முடிந்து இரவிலே ஓய்வெடுத்து மீண்டும் சிருஷ்டியை தொடங்கும் போது எனக்கு உத்தம பிறவி வாய்க்க வேண்டும். இதையே நான் விரும்புகிறேன் என்று கூறியது. அடுத்த மன்மந்திரத்தில் அவர் கருடாழ்வாராக பிறவி எடுப்பீர்கள் என்று அருளிச் செய்து புறப்பட்டார் நாரதர். மாதவனை அடைந்து திருத்தாள் பணிந்து வணங்கினார். நாரத முனிவர் உள்ளத்தை உணர்ந்த மாதவன் நாரத முனிவரிடம், நீ இன்னும் சங்கீதத்தில் முழு தேர்ச்சி அடையவில்லை. துவாபர யுகத்தில் நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது என்னை அடைந்து சங்கீதத்தில் முற்றிலும் தேர்ந்தவனாய் தும்புருவுக்கு சமமானவனாக விளங்கலாம் என்றார் மாதவன். அவ்வாறே நாரத முனிவர் துவாரகைக்கு வர ஸ்ரீகிருஷ்ணரும் அவரை வரவேற்று ஜாம்பவதியிடம் ஒரு பருவம் சங்கீதம் கற்றுக்கொள்ளுமாறு கூறினார். அவ்வாறே பயிற்சி பெற்று ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து யாழினில் இசைத்து காட்டினார் நாரத முனிவர். கண்ணன் மகிழ்ந்து மற்ற 7 மனைவியரிடமும் அவ்வாறே கானம் கற்குமாறு அனுப்பினார். அவ்வாறே ஒவ்வொருவரிடமும் ஒரு பருவம் கற்று பயிற்சி முடித்து ஸ்ரீகிருஷ்ணரிடம்
வந்து தன் புலமையை காட்டினார் நாரத முனிவர். அது முதல் நாரத முனிவர் தும்புருவுக்கு சமமானவராக கௌரவிக்கப்பட்டார். ஸ்ரீவைகுந்தத்தில் திருமால் சிவபூஜை செய்யும் போது நாரத முனிவரை அழைத்து பாடச் சொல்லி தாம் மகிழ்வதோடு ஈசனையும் மகிழச் செய்தார். 34ஆம் பகுதி நிறைவடைந்தது.